பிரதீப் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். Hi friends, இந்த ஒரு குட் வாய்ப்பை கொடுத்த கலிமா அறக்கட்டளை அவங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஃபர்ஸ்ட். ஏன்னா அறக்கட்டளையில் நான் ஒரு பர்சன் இல்லை, நிறைய பேர் சேர்ந்தது தான் ஒரு அறக்கட்டளை. அதோட நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். என் ஸ்லாங்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இங்கிலீஷ் மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். பிகாஸ் நான் வந்து அப்ராட்ல டீச் பண்ணிட்டு இருக்கேன், அதனால தமிழ் இங்கிலீஷ் மிக்சிங்ல தான் வரும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் டே டு டே லைஃப்ல படிக்கிறீங்க. எத்தனை பேர் இங்கே 10th 12th? அது மெயினா 10th யாரு ஃபர்ஸ்ட்? 10th இல்லையா? சூப்பர். 12th? ஓ 10th 12th. ஓகே சூப்பர். யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் லைக் நீட், ஜேஇ, யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி அந்த மாதிரி யூஸ் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் நீட், ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஃபார் நீட். யார் யாரு? ஓகே வெரி குட். ஓகே ஜேஇ ஃபார் இன்ஜினியரிங்? நோ. ஓகே யூபிஎஸ்சிஸ், டிஎன்பிஎஸ்சிஸ் அந்த மாதிரி? சூப்பர். ஓகே யார் யாருக்கு அப்ராட் போகணும்னு ஆசை இருக்கு ஆக்சுவலா? ஓகே அப்ப மிச்சம் யாருக்குமே அப்ராட் போகணும்னு ஆசை இல்லை. ஓகே சூப்பர். ஓகே அப்ப நெக்ஸ்ட் என்னதான் ஸ்டடி பண்ண போறீங்க தென்? ஓகே ஆஃப்டர் 12th வர மார்க்ல பாத்துக்கலாம். தட்ஸ் குட், ஆல்வேஸ் தட்ஸ் பெட்டர். சரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் இருக்க ஒரு கஷ்டமான டாஸ்க். டே ஃபுல்லா என்ஜாய் பண்ணிடுவோம். எக்ஸாமுக்கு முன்னாடி நைட் உட்காந்து இன்னைக்கே சிலபஸை முடிச்சிடணும், நாளைக்கு 90 மார்க்ஸ் வாங்கிடணுன்ற மைண்ட் செட்ல தான் எல்லாருமே படிப்போம், இன்க்ளூடிங் மீ. நான் அப்படிதான் படித்தேன் இன்ஜினியரிங்க. காலையில எழுந்து தான் படிப்பேன், அது வேற மேட்டர். அதே மாதிரி தான் 10th 11th 12th எல்லாருமே படிக்கிறீங்க. ஆக்சுவலாக அதான் ட்ரூத்ல. காலையில எழுந்து நைட்டு படிச்சுட்டு காலையில எழுந்து ரிவைஸ் பண்ணிட்டு எக்ஸாம்ல போய் எழுதிடுவோம். நம்ம ரைட் ஆர் ராங்? யா ஓகே சூப்பர். அதை ஏன் நைட்டு படிக்கிறப்ப கஷ்டமா இருக்கு? நம்ம முன்னாடி நாள்லாம் பாக்குறப்ப ஓகே 50 கொஸ்டின்ஸ் தான் இருக்கு, நம்மளால முடிச்சிட முடியும்ன்ற ஒரு கான்செப்ட் மைண்ட்ல இருக்கு. நைட் படிக்கிறப்ப அன்னைக்கு டஃப் ஆயிடுது. ஏன்? சரி இத்தனை பேர் 11th 12th படிக்கிறீங்களா, எத்தனை பேருக்கு பிடிஏ புக்னு ஒன்று இருக்க கான்செப்ட் உங்களுக்கு தெரியும்? பிடிஏ யாருக்காச்சும் aware of that? யா சூப்பர். வேற எனிபடி தெரியுமா? கை தூக்கலாம். நோ? ஓகே aware of இல்ல. நம்ம கவர்மெண்டே பாத்தீங்கன்னா 5 கொஸ்டின் பேப்பர் ஒரு சப்ஜெக்ட் கொடுத்து அந்த 5 கொஸ்டின் பேப்பர்ல இருந்து தான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் வரும்னு சொல்லியே புக் விடுறாங்க. அந்த புக்கை வாங்கி படிச்சாலே more than 80% வாங்கலாம், கேரண்டியும் தராங்க நம்ம கவர்மெண்டே. ஸோ அந்த புக்கை ஏன் படிக்க மாட்டேங்கிறீங்க? ஒரு அவேர்னஸ், பிடிஏன்ற அவேர்னஸ் இல்ல, பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன் அந்த அவேர்னஸ் இல்ல. ஓகே ஃபைன். ஏன்னா ஸ்கூல்ஸ்ல மெயினா சொல்றது இல்ல, ஸ்கூல்ஸோட கிரேட்ஸ்க்காக நாங்க தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் ஸ்கூல்ஸ் எடுத்துக்கிறாங்க, மேஜர் ப்ரையாரிட்டி. ஓகே ஃபைன், அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆக்சுவலா நான் பாத்தீங்கன்னா ஏஐ அண்ட் எம்எல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் ட்ரெயினர் அண்ட் டெவலப்பர். நீங்க யூஸ் பண்றீங்களா சாட் ஜிபிடிஸ், மெட்டா ஏஐ? அல்ல நான் ஒரு பார்ட் ஆஃப் ட்ரெயினரா இருந்திருக்கேன் மெட்டால, அதை ரெடி பண்றப்ப. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சைபர் எக்ஸ்பர்ட், சைபர் செக்யூரிட்டி, ஃபயர் வால்ஸ் டிசைனர். ஒர்க் டே நான் கூகுள்னு கூட சொல்லலாம் ஆஸ் அ ஃபயர் வால் டிசைனர்ன்ட்டு. நிறைய பேர் சார் சொல்லியிருப்பாரு யூஎஸ் போகணும், முடிச்சோடனே யூஎஸ் போகணுன்ற ஐடியாவில் தான் எல்லாருமே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஏன் யூஎஸ் போய் தான் நம்ம ஏர்ன் பண்ணுமா? யூஎஸ் போய் 1 month ஏர்ன் பண்றத நான் 1 weekல ஏர்ன் பண்றேன், முடிஞ்சிச்சுல. ஒரு நாளைக்கு 4 hours தான் ஒர்க், போதுமா? எது கஷ்டம்? 8 hours எதுக்கு ஒர்க் பண்ணி கஷ்டப்படணும், மைண்டை ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு? 4 hours போதும்ல ஒரு நாளைக்கு. 1 month சேலரியா 1 weekல எடுக்கலாம்ல வித் த ஹெல்ப் ஆஃப் ஏஐ. எத்தனை பேருக்கு சாட் ஜிபிடி தெரியும்? சார் சொன்ன மாதிரி ஒரு ஃபியூ பீப்புள்ஸ். ஓகே மெட்டா ஏஐ எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாருக்கும் தெரியும், ஏன்னா எல்லாரும் வாட்ஸ்அப் யூஸ் பண்றோம். ஓகே கிளவுட் ஏஐ, இப்படி ஒரு ஏஐ இருக்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாதுல. ஓகே கிளவுட் ஏஐ யாருக்குமே தெரியாதுல. ஓகே ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்டடீஸ்க்கு ஹெல்ப் பண்ற பெரிய ஏஐ இதுதான். உங்க ஸ்கூல்ல கொடுத்த கொஸ்டின் பேப்பர்ஸ் மோர் தென் ஒரு மந்த்லி எக்ஸாம் 2 வச்சிருப்பாங்க மாசத்துக்கு, இல்ல 1 வச்சிருப்பாங்க, குவார்டர்லி ஹாஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பரை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சிலபஸ், நான் வந்து 12th படிக்கிறேன், எனக்கு வந்து குவார்டர்லி எக்ஸாம் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வருதுன்னு வச்சுப்போம். ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வருது, என் ஸ்கூல்ல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்ற கான்செப்ட் நீங்களே கேளுங்க. ஆட்டோமேட்டிக்கா 70 to 80% நாளைக்கு வரப்போற கொஸ்டின் பேப்பரை இன்னைக்கு ப்ரெடிக்ட் பண்ணும். எதுவுமே வந்து ஃபேக்கா சொல்ல, ரியாலிட்டி. ஆக்சுவலா நாங்க பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, நீட், ஜேஇக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம் வித் த ஹெல்ப் ஆஃப் ஏஐ. யூபிஎஸ்சியை we can crack within 100 days நாங்க ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம்.
30 days film, 30 days mains, direct interview. முடிஞ்சிருச்சு, தட்ஸ் இட். இதான் கான்செப்டே. பாத்தீங்கன்னா எப்படி படிக்க முடியும் அந்த மைண்ட் செட் உங்க எல்லாருக்கும் இருக்கும். ஒரு கான்செப்ட். இப்ப கால்ல இருந்து வந்ததுல இருந்து பாத்திருப்பீங்க, இந்த பேப்பரை கையில வச்சுட்டே சுத்திட்டு இருந்திருப்பேன். என்னடா இவ்வளவு சொல்றாரு, ஏதோ நோட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காரு, பார்த்து படிக்கிறதுக்குன்னு யோசிக்கலாம். ஆக்சுவலி இட்ஸ் நாட் அ நோட்ஸ். ஒரு 6 months ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் படிச்சு அதுக்கப்புறம் இதுதான் யூபிஎஸ்சி கான்செப்ட்னு தெரிஞ்சுக்கிற ஒரே ஒரு பேப்பர் இந்த பேப்பர்ஸ் தான். ஆக்சுவலா இவ்வளோ பேப்பர்ஸ் கூட கிடையாது, இது மட்டும்தான். எத்தனை ஷீட்ஸ் இருக்கும் பேக் டு பேக்? ஒரு 5 6 டோட்டலா 6 ஷீட்ஸ். இந்த ஷீட்ஸ் இருந்தாலே போதும் யூபிஎஸ்சி இந்த கான்செப்ட் தான் 2025ல வரப்போது நீங்க சொல்லலாம். ஏன் ஓகே, ஏன் எல்லாரும் சொல்லுவாங்க பேரண்ட்ஸ் படிக்க மாட்டேங்கிறாங்க பசங்க வீட்ல அப்படின்றாங்க? படிக்க மாட்டேங்கிறாங்க, புரிய மாட்டேங்குதா? அந்த கான்செப்ட் நம்ம யோசிக்கணும். டீச்சர் நடத்துறப்ப நம்ம பேசிட்டே விட்டுருவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து புக்கை திறந்து பார்த்தா இங்கிலீஷ் கொஞ்சம் ஹையர் எண்ட்ல இருக்கும், இல்ல சம்திங் ஏதாச்சும் இருக்கிறதுனால புரியாது இருக்கு அந்த கான்செப்ட்ஸ் வந்து என்ன சொல்றாங்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இல்லன்ட்டு. ஒரு டீச்சரால ஒரு 2 விதத்துல எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் உங்களுக்கு. பட் ஒரு ஏஐல 100 விதத்துல எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் உங்களுக்கு. எந்திரன் படம் பாத்தீங்களா? புக் எப்படி இப்படி படிக்கும், எப்படி ஏன் இப்படி படிக்குது? அந்த டைரக்டர் ஏன் அந்த கான்செப்ட் கொடுத்தாருன்னு யாருக்காச்சும் தெரியுமா? ரோபோவால அப்படி படிக்க முடியுமா அந்த கான்செப்ட்? முடியுமா முடியாதா? முடியுன்றவங்க கை தூக்குங்க பாப்போம். கமான். எப்ப முடியாதா? முடியாதுன்றவங்க கை தூக்குங்க. முடியாதுக்கும் வரல, முடியுக்கும் வரல. ஓகே ஃபைன். ஓகே, ரோபோவால முடியும். ஏன் அப்படி? இப்ப நம்மளுக்கு எப்படி பிரெயின்ல நியூரான்ஸ்னு ஒண்ணு இருக்கு. பயாலஜி குரூப் இருக்கீங்களா? பாதி பேர் அதான் இருப்பீங்க. ஓகே ஃபைன். நியூரான்ஸ் ஒன்று இருக்கும்ல, அதே மாதிரி நியூரல் நெட்வொர்க் ரோபோட்ஸ்க்கு கூடா கோர் அப்படின்ற ஒரு ப்ராசஸர். இதுதான் ஒரு செகண்டுக்கு ஒரு கேமரா 1000 போட்டோஸை அனலைஸ் பண்ற பவர் கொடுக்குது. அப்போ ஒரு ரோபோ 1.5 லட்சம் கூடா கோர்ஸ் கொடுத்தா முடிஞ்சு போச்சு. நீங்க படிக்கிற 1 வருஷம் படிக்கிற புக்கை 1 நிமிஷத்துல படிச்சுட்டு எக்ஸாம்ஸ் எழுதிட்டு போயிட்டே இருக்கும். அப்ப அந்த கான்செப்டை வச்சு நான் சொன்ன பாத்தீங்களா, உங்களோட கொஸ்டின் பேப்பர்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ், அதை எல்லாத்தையும் எடுத்து மெட்டா ஏஐ க்ளூட் ஏஐ அதுக்கு எடுங்க. அதுல வந்து போடுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து ஸ்கேன் பண்ணி வேர்டா போடணும். பிக்சர்ஸா போட்டீங்கன்னா எடுத்துக்காது, ரெகக்னைஸ் பண்ண முடியாது. அதுவும் குழந்தை மாதிரி தான். ஃபர்ஸ்ட் நீங்க தான் சொல்லி தரணும். வேர்டா போட்டுட்டு உங்க புக், நீங்க படிக்கிற புக், டே டு டே புக், அது ஆல்ரெடி அதுல இருக்கும். இந்த மாதிரி 10th தமிழ்நாடு போட்டுன்னு போட்டுருங்க. போட்டுட்டு இந்த மாதிரி ஹாஃப் உங்க ஸ்கூல் நேமும் போடணும். எல்லா ஸ்கூல்ஸுமே வெப்சைட்ஸ்ல இருக்கு, அதனால நீங்க பயப்படாம போகலாம். போட்டுட்டு ஆன்சர்ஸ் கேட்டு பாருங்க, யார் யாருக்கு ரிசல்ட்ஸ் வருதுன்னு நீங்களே அனலைஸ் பண்ணுங்க. அதே மாதிரி கீவேர்ட்ஸ், ஏஐ கீவேர்ட்ஸ் இருக்கு. இப்ப சார் சொன்ன மாதிரி யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, இதுதான் இருக்கிறதுல ஈஸியான எக்ஸாம். என்ன கேட்டீங்கன்னா, நான் பார்த்து படிச்ச வரைக்கும் இருக்கிறதுல ஈஸியான எக்ஸாம் இதுதான். ஏன்னு கேட்டீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் புக்கை தான் படிக்க சொல்றாங்க. அதுல கேட்கிற கொஸ்டின்ஸை கூட கேட்கல, அதோட ஈஸியா தான் கேட்கறாங்க ப்ரிலிம்ஸ்ல. சரி, நான் ஒரு ஷார்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப இந்த இடத்துல இத்தனை பல்ப்ஸ் இருக்குல்ல, இந்த பல்ப்ஸ் தான் உங்க எல்லாருக்குள்ள சிலபஸ், புக்ல இருக்க சிலபஸ். ஒரு பல்ப்ஸ் ஒரு சாப்டர்ஸ். ஓகே, இந்த பல்ப்ஸ்ல ஏதாச்சும் ஒரு 4 பல்ப்ஸ் எரியலன்னு வச்சுக்கோங்க உங்க மைண்ட்ல. அப்ப நீங்க எந்த பல்பை பாப்பீங்க? எரியிற பல்பை பாப்பீங்களா, எரியாத பல்பை பாப்பீங்களா? எரியாத பல்பை பாப்பீங்க. ஆனா புக்ல அப்படி பாக்கிறது இல்லையே. ஒரு கதையா ஒருத்தர் சொல்றாரு, அதெல்லாம் படிச்சிடுறீங்க, எது இம்பார்ட்டன்ட் பாயிண்டோ அதை விட்டுறீங்கல்ல. யூபிஎஸ்சில பாத்தீங்கன்னா ஒரு கிங், நார்மலா ஒரு கிங்கோட ஜென்ரேஷன் வருதுன்னா வச்சுக்கோங்களேன், அந்த ஜென்ரேஷனை பத்தின கொஸ்டினை வந்து கேட்பாங்க கண்டிப்பா. ஏன்னா அதை கேட்டுதான் அவனு வேற வழி கிடையாது, அந்த டாபிக்ல தான் கொஸ்டின்ஸ் இருக்கு. சோ அந்த கொஸ்டினை கேட்கிறப்ப ஒரு கிங் அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 5 wife 10 wife வச்சிருப்பாங்க, 50 சில்ட்ரன்ஸ் கூட இருக்கலாம். அப்ப எல்லா சில்ட்ரன்ஸோட பேரையும் வைஃப் நேமையும் எந்த நேஷன் ஆண்டாங்க இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிறது ஸ்ட்ரெஸ் ஆகுது, தான் மண்டை வெடிச்சிடும். ஆனா ஆக்சுவலா எந்த சன் நம்மளுக்கு தேவை, லைக் எரியாத பல்பு மாதிரி எந்த சன் வந்து டிஃப்ரெண்டா பண்ணிருக்காங்க மிச்ச சன்ஸோட, அந்த பாருங்க. அதே மாதிரி நீங்க படிக்கிற புக்ல கொஸ்டின்ஸ் இருக்கும். 12th படிப்பீங்க, 2 புக்கு பெருசா படிக்கணும்ன்ற மைண்ட்ல ஒரு கஷ்டத்தோடய இருப்பீங்க. அந்த புக்ல எந்த டாபிக் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு இந்த டாபிக்கோடன்னு பாருங்க. அப்படி படிச்சீங்கன்னா இப்ப மட்டும் இல்ல எப்பயுமே ஹெல்ப் ஆகும். ஏன்னா கேட்கிற கொஸ்டின்ஸும் அப்படிதான் கேட்பான். ஒரு தடவை ஒரு ரியாலிட்டி சினாரியோ சொல்றேன். ஃப்ரெண்ட் ஆக்சுவலா என் கூட படிச்சவங்க தான் யூபிஎஸ்சி போனாங்க. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே ப்ரிலிம்ஸ் கிளியர், மெயின்ஸ் கிளியர், டைரக்ட் இன்டர்வியூல போயிடுச்சு. ஏன்னு கேட்டா ஒண்ணுமே இல்ல, சிம்பிள் பாயிண்ட். அந்த இடத்துல சார் சொன்னார் பாத்தீங்களா, சும்மா உட்காந்துட்டு இருந்தவன் செலக்ட் ஆயிடும், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல ஒருத்தர் செலக்ட் ஆனாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, பென் வச்சிருந்தாங்க டேபிள்ல, அங்க ஜட்ஜஸ், பேனல் ஆஃப் ஜட்ஜஸ் பெண்ணை கீழே போட்டுட்டாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், நீங்க என்ன பண்ணுவீங்க, பெண்ணு கீழே விழுந்துருச்சுன்னா எடுத்து குடிப்பீங்க. அதுதான் தப்பு. ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் எப்படி குனிஞ்சு நீ பெண் எடுக்கலாம்னு கேட்டிருக்காங்க அந்த இடத்துல. அவ்வளோ பவர்ஃபுல் போஸ்டிங், நீ எப்படி குனிஞ்சு பெண் எடுக்கலாம்? ஒரு பிஎம் சிஎம்ஏ வந்தாலும் ஏஞ்சிருக்க கூடாது அந்த சீட்டை விட்டுன்னு சொல்றப்ப, நீ குனிஞ்சு பெண் எடுத்து எங்களுக்கு எப்படி கொடுக்கலாம்? அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட்டும் கொடுத்துட்டாரு, ஹிண்ட் டு ஃபீல் லைக் அன் ஐஏஎஸ் ஆபீசர் இன் திஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
அப்ப அந்த இடத்துல மிஸ்டேக், அவர் ஹிண்ட்டும் கொடுத்துட்டாரு, மிஸ்டேக் சும்மா உட்காந்துட்டு விழுந்த பெண்ணை குனிஞ்சு வேற எடுக்கணுமா அப்படின்னு அவர் செலக்டட். அந்த இடத்துல தான் லக் ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஐஏஎஸ் ஆபீசர் போஸ்டிங் சார் சொன்னார் பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹையர் தென் சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர். அவங்களுக்கு வந்து எலெக்ஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகலாம், ஆனா ஒரு ஐஏஎஸ் ஆபீசர்ஸ்க்கு எலெக்ஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிற வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி குரூப் ஒன் உங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே அவர் யூபிஎஸ்சியும் தெரியும். நிறைய பேர் என்ன நினைச்சு குரூப் ஒன்னு யூபிஎஸ்சியும் டிஃப்ரெண்ட் நினைச்சிருப்பீங்க. ஆக்சுவலா ரெண்டுமே ஒண்ணுதான். இது ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட். ரிட்டையர்ட் ஆகும்போது ஐஏஎஸ் ஆஃபீஸரா ரிட்டையர் ஆக போறீங்க. இது என்ன பத்தி கேட்க போறாங்க, ஸ்டேட்டை பத்தின கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ப்ரிலிம்ஸ்ல. அது நேஷனல் இன்டர்நேஷனல் லெவல் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. வெறும் கரண்ட் அஃபேர்ஸ்ல மட்டும்தான், ஹிஸ்டரியும் கம்மியா தான் வரும் உங்களுக்கு. அதே மாதிரி நீங்க போனீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன டாபிக், குரூப் ஒன் குரூப் யூபிஎஸ்சி இந்த கான்செப்ட்ஸ்ல. அதே மாதிரி ப்ரிலிம்ஸ் நிறைய பேர் வந்து தமிழ் நம்ம ஸ்டேட் லாங்குவேஜ் அந்த மாதிரி சூஸ் பண்றதுக்காக தான் நிறைய பேர் குரூப் ஒன் எடுப்பீங்க. ஆனா ஆக்சுவலா யூபிஎஸ்சில தமிழ் இருக்குன்றது பாதி பேருக்கு தெரியாது, ரீஜனல் லாங்குவேஜ் இருக்குன்ட்டு. ப்ரிலிம்ஸ்ல மட்டும்தான் இங்கிலீஷ், மிச்சபடி எல்லா மெயின்ஸ்லயும் நீங்க தமிழ் எழுதலாம். டைரக்ட் இன்டர்வியூ உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஆனா இங்கிலீஷ் தான் பேசணும், அது ரூல். அதை ஏன்னா நம்மளோட மெயின் கான்செப்சுவல் கான்வர்சேஷனே இங்கிலீஷ் தான் சேஞ்ச் ஆயிடுச்சு, அதுதான் மெயின் கான்செப்ட். அதே மாதிரி ஏஐக்கு கீவேர்ட்ஸ்னு ஒன்று இருக்கு. நம்ம பேசுற மாதிரி அதுகிட்ட சொன்னா புரியாது. நம்மளுக்கு வந்து என்ன சொல்றோமோ டைரக்டா சொல்லணும். டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் படிச்சிருப்பீங்க எல்லாருமே. அது மாதிரி இன்டைரக்ட் ஸ்பீச்சை அவாய்ட் பண்ணுங்க, டைரக்ட் ஸ்பீச்சை யூஸ் பண்ணுங்க ஏஐ கிட்ட. இப்போ நாங்க பாத்தீங்கன்னா எங்களுக்குரிய ஓன் ஏஐ வச்சிருக்கோம். நீங்க கேட்கலாம், நீங்களும் சாட் ஜிபிடி வச்சு தான் பண்றீங்களா? கிடையவே கிடையாது. 2 இயர்ஸா கஷ்டப்பட்டு ட்ரெயின் பண்ணி யூபிஎஸ்சிக்குன்னு உங்க ஓன் ஏஐ இப்பதான் கிரியேட் ஆகி முடிஞ்சிருக்கு. ஆக்சுவலா டெஸ்ட் பண்ணபடி பாத்தீங்கன்னா 78% அக்யூரசி 2024 கொஸ்டின் பேப்பர்ல வருது. வந்த கொஸ்டின்ஸ்க்கு எங்களோட அக்யூரசியும் மேட்ச் ஆகுது ஆக்சுவலா. அப்ப 50% மேல எடுத்தாலே யூ ஆர் பாஸ், யூ ஹேவ் கான் டு த செலக்ஷன், அதாவது இன்டர்வியூஸ் ப்ராசஸ்க்கு நீங்க போகலாம். இதுதான் அங்க கான்செப்டே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொன்னு என்னன்னா, நீங்களாம் வெரி லக்கி. ஏன் சொல்றேன்னா யூபிஎஸ்சி வந்து மோர் தென் 20 இயர்ஸ் ஆயிடுச்சு. அப்ப ஒரு புக்ல இருந்து எத்தனை கொஸ்டின் தான் எடுப்பாங்க, திருப்பி மோர் தென் 5 கொஸ்டின் எடுக்கலாம், 10 கொஸ்டின் எடுக்கலாம். நீ உங்க சிலபஸ் தான் நான் சொல்றேன், 12th ஸ்டாண்டர்ட் எத்தனை கொஸ்டின் எடுப்பாங்க? மோர் தென் வாய்ப்பே கிடையாது. இவ்வளவுதான், இதை தான் எடுக்கணும்னு இருக்கும். அதே மாதிரி இதுல இவங்க கொடுக்குற மெயின் அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ஆன்சர்ஸ், சாரி ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க பாத்தீங்களா. ப்ரிலிம்ஸ்ல நீட், ஜேஇ, யூபிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸ் எல்லாத்துலயுமே கேட்கிற ஆப்ஷனும் சரி, கேட்கிற கொஸ்டினும் சரி, சேவேஜ்ல தான் வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களோட ப்ளூ பிரிண்ட், அவங்களோட செட் ஆஃப் ரூல்ஸ் படி கேட்க போற கொஸ்டினும் சரி, கேட்க போற ஆப்ஷன்ஸும், தப்பான ஆப்ஷன்ஸும் அதே சாப்டர்ல இருந்தா வரணும்ன்றது அவங்களோட செட் ஆஃப் ரூல்ஸ். அதனால ஆப்ஷன்ஸ்ல எது டிஃபரா இருக்குன்னு பாருங்க. அதே மாதிரி எக்ஸாமினர் மைண்ட் செட், ரெண்டாவது ஆப்ஷன். எக்ஸாமினர் மைண்ட் செட், ஆன்சர்ஸ் தெரியல சார் விட்டுட்டேன், நீட் எக்ஸாம்ல விட்டா நெகட்டிவ் மார்க்ஸ், விட்டா 0 மார்க்ஸ், விட்டா ஏதாச்சும் தப்பா ஆப்ஷன் பண்ணா நெகட்டிவ் மார்க்ஸ்னு வாங்க. சரி ஓகே, நம்ம கண்டினியூவா 4A டிக் பண்ணிடுறோம் தெரியாத ஆப்ஷனுக்கு. எத்தனை மார்க் வரும்? கண்டிப்பா 1 மார்க் வந்துடும் 4Aல. 3 மார்க் ஒரு கொஸ்டினுக்கு, அப்ப 4 மார்க்னா உங்களுக்கு மீதி 3 மார்க் மைனஸ். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 0ல தான் முடியுது பாருங்க அந்த இடத்துல. அப்ப தெரியலன்னு விடாதீங்க, ஆப்ஷன்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் எங்கெங்க டிக் பண்ணிருக்கீங்கன்னு பாருங்க. பாக்குறப்ப அதுல ஒரு எப்படி அந்த மைண்ட் செட், எக்ஸாமினரோட மைண்ட் செட் வரும். இவர் அதிகமான கரெக்ட் ஆன்சர்ஸ் B-ல தான் வைக்கிறாரு, இவருக்கு அதிகமான கரெக்ட் ஆன்சர்ஸ் A-ல தான் வைக்கிறாருன்னு தெரியும். அப்ப ஒரு கொஸ்டின் கேப் விட்டுருக்கீங்கன்னா மேல இருக்க கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கீழே இருக்க கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி ஐடியா வேற எங்கேயாச்சும் அந்த கொஸ்டின் பேப்பர்ல வருதான்னு பாருங்க. இந்த மாதிரி ஆன்சர் பண்ணீங்கன்னா ஈஸியா எக்ஸ்ட்ரா ஒரு 3 to 4 மார்க்ஸ் எடுக்கலாமே. நிறைய பேர் 1 மார்க்ல எல்லாம் மிஸ் பண்றாங்க, அந்த ஆப்ஷன்ஸை நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். இது ஒண்ணு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரே நைட் ஸ்டடிஸ் சொல்லிட்டேன் நான். அந்த புக்கை எடுத்து அப்படியே நீங்க க்ளூட் ஏஐல போட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இதான் கான்செப்ட். ஒரு புக், பெரிய புக் இருக்கு, பிக் சைஸ் புக். உங்க 12th எடுத்துக்கோங்க, இல்ல யூபிஎஸ்சிக்கு வர சோசியாலஜி, கரண்ட் அஃபேர்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ் டெய்லி படிக்க சொல்றாங்க. டெய்லி நியூஸ் படிச்சா நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அட்டன் பண்ணிட முடியுமா? வாய்ப்பே கிடையாது. டெய்லி நியூஸ் வந்து ஒரு நியூஸ் பேப்பர்ல ஒரு விதமா போடுவாங்க, ஒரு பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி. அது ஹிந்துல ஒரு மாதிரி போடுவாங்க, டைம்ஸ் ஆஃப் இந்தியால போடுவாங்க, இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர்ஸ் போடுவாங்க. அப்ப எல்லாமே இம்பார்ட்டன்டா? நாட் அட் ஆல். ஒரு கான்செப்ட் யோசிச்சுக்கோங்க, என்னன்னா ப்ரீவியஸ் இயர் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் என்ன நடந்திருக்குன்னு பாருங்க, அதுக்கு ரிலேட்டடான ஈவெண்ட் இங்க நடந்திருக்கான்னு பாருங்க இந்த இயர்ல, அதை மெயினா கேட்பாங்க. அடுத்த கான்செப்ட் பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர் எது வந்து வேர்ல்டையே சேஞ்ச் பண்ணிருக்குன்னு பாருங்க, இந்தியால நடந்தது. அதை வந்து குரூப் 1லயும் கேட்பாங்க, யூபிஎஸ்சிலையும் கேட்பாங்க. ஏன்னா நம்ம நேஷனை ப்ரைடா கொண்டு வரோம் அந்த கான்செப்ட்ல அவங்க கேட்பாங்க. ஏன்னா அது வந்து அந்த சேஞ்ச் பண்ணிருக்கு, பார் கவுன்சில் அந்த வேர்ல்டு WHO என்ன சேஞ்ச் பண்ணிருக்குன்னு பாருங்க, அதுவும் இந்தியா மெயினா என்ன கான்ட்ரிபியூட் பண்ணிருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பிசிக்ஸ், நம்ம பிசிக்ஸை டெய்லி படிக்கிறோம் புக்ஸ்ல, எங்கேயாச்சும் நம்ம லைஃப்ல ஹெல்ப் ஆகுதான்னு யோசிப்பீங்க. ஹெல்ப்பே ஆகல, ஓகே சார் ஹெல்ப்பே ஆகல, அவ்வளவுதான் அந்த பிசிக்ஸ் அப்படின்னு யோசிக்கலாம். ஆனா வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா டெய்லி ஹெல்ப் ஆகிட்டு தான் இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ற சாட் ஜிபிடி, மேக்ஸ், மேத்தமெட்டிக்கல் உட்காந்து ட்ரெயின் பண்ற எங்களுக்கு தானே தெரியும். உட்காந்து ஃபார்முலாஸா வரும்,
நான் மேக்ஸே படிக்கலடா, நான் படிச்சது கோடிங் தான் அப்படின்னு யோசிப்பீங்க. ப்ரோக்ராமிங், பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்ட், யாருக்காச்சும் ஐடியாஸ் இருக்கா? இல்ல, நோ, சூப்பர். இன்ஜினியரிங் போறீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப நெசசரி. ஒரு அப்ராட் போகணும் சார், நான் எடுத்தோடனே 1 lakh சேலரி வாங்கணும், கண்டிப்பா கேட்டீங்கன்னா ஏஐ ட்ரெயினர், சர்டிஃபைடு ஏஐ ட்ரெயினர் அண்ட் எக்ஸ்பர்ட் வித் ப்ராஜெக்ட்ஸ். யார் இத்தனை பேர் இங்க யாருக்கு கிட் ஹப் அப்படின்ற ஒரு இதுல அக்கௌண்ட் இருக்கு? கிட் ஹப் நோ அக்கௌண்ட்ஸ். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அதிகமா ஜாப்ஸ் வாங்கி கொடுக்குற ஒரு வெப்சைட் லைக் லிங்க்டின், கிட் ஹப். நான் பாத்தீங்கன்னா யூஎஸ்ல ஒரு பசங்களுக்கு ட்ரெயின் பண்றேன். 5th பையன் 4th பையன், இதுல 2 பேர் 4th 2 பேர், 5th ஒருத்தன், 6th ஒரு பசங்க, இவ்வளவுதான் படிக்கிறாங்க. ஆனா எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா கிட்டப்ல அக்கௌண்ட் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க, சார் நான் 8th ஸ்டாண்டர்ட்ல ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும், அப்ப எழுதணும்னா நீ என்ன டிஃப்ரெண்டா பண்ணிருக்கீங்கன்னு அந்த இடத்துல கேக்குறாங்க. 8th நான் கிராஜுவேட் ஆகணும்னா, சோ நான் அந்த மாதிரி அக்கௌண்ட் வச்சிருந்தாதான் நான் டிஃப்ரெண்டா அந்த இடத்துல ப்ரூவ் பண்ண முடியற மாதிரி இருக்கு சார் அப்படின்றாங்க அந்த பாயிண்ட்ல. சோ இன்னைக்கே போயிட்டு கிட் ஹப் அப்படின்னு சர்ச் பண்ணி ஒரு அக்கௌண்ட் மட்டும் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட், இப்போ காலேஜஸ் போறீங்க பாத்தீங்களா, நான் வந்து டாப் அப்ராட் போய் படிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஸோ லோன்ஸ் யாராச்சும் ஸ்காலர்ஷிப் கொடுத்தா இட் வில் பி குட் அப்படின்ற மைண்ட் செட்டோட நீங்க இருப்பீங்க. அப்ப இந்த அக்கௌண்ட்ல உங்க ப்ராஜெக்ட் டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னா யூ வில் பி கெட் செலக்டட். நான் அப்படிதான் செலக்ட் ஆனேன். காலேஜ்ல கேம்பஸ் இன்டர்வியூ வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நான் வந்து ப்ராஜெக்ட் டிஃப்ரெண்டா வச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே அமிச்சிட்டாங்க வெளில. சரி ஓகே முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான் ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சுன்னு யோசிச்சேன். கடைசியில பார்த்தா அங்கதான் என்னன்னா ஃபைனல் இன்டர்வியூல கூப்பிட்டுட்டாங்க, ரிட்டன் கம் பேக். ஏன்னு கேட்டீங்கன்னா செலக்ட் பண்ணது அந்த ப்ராஜெக்ட் பேசிஸ்ல. நான் பண்ண எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே செகண்ட் இயர்ல இருந்து ஏஐ பேஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ். அந்த ஒரு காரணத்துக்காக தான் அந்த கம்பெனி செலக்ட் பண்ணுச்சு என்ன. அதே மாதிரி பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு இன்டர்வியூல போயிட்டு எப்பயுமே ஒரு ப்ராஜெக்ட் தெரியுதோ தெரியலையோ அந்த ஹெட்டிங்கை வச்சு வி நீட் டு ஸ்பீக். அதே தான் எக்ஸாம்ல தெரியுதோ தெரியலையோ உங்களுக்கு அந்த ஹெட்டிங் என்ன தெரியுதோ அதை எழுதுங்க. கண்டிப்பா ஒரு 5 கீவேர்ட்ஸ் ஆச்சு மேட்ச் ஆயிடும் அது. அப்ப அட்லீஸ்ட் 10க்கு 5 மார்க்ஸ் உங்க எக்ஸாம்ஸ்ல ஷியூரா கேரண்டீடா எடுத்துடலாம். இதுதான் ஏஐயோட கான்செப்ட். இந்த கீவேர்ட்ஸை கண்டுபிடிக்க தான் ஏஐ ஹெல்ப் பண்ணும். ஒரு எக்ஸ்பர்ட் என்னால சொல்ல முடியும் இந்த கொஸ்டின்ஸ் வரும், இந்த கொஸ்டின்ஸ் வரும், இந்த கொஸ்டின்ஸ் வரும்ட்டு. ஆனா ஒரு ஸ்டூடெண்டால அனலைஸ் பண்ண முடியாது. கண்டிப்பா பார்த்தா எல்லா கொஸ்டினும் வர மாதிரி தான் இருக்கு எக்ஸாமுக்கு. ஸோ அந்த இடத்துல ஏஐயோட ஹெல்ப்பை நீங்க கிராப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீவேர்ட்ஸ் ஃபார் ஏஐ யாரும் சொல்ல மாட்டாங்க, ஆனா நீங்க தான் தேடி கத்துக்கணும். கீவேர்ட்ஸ் ஃபார் ஏஐ இதை கத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நைட்ல கண்டிப்பா நீங்க சென்டம் எடுக்கலாம். அந்த அளவுக்கு ஐ வில் கிவ் கேரண்டி. ஏன்னா நான் மார்னிங் தான் படிப்பேன். என்னோட சிஜிபிஏ 9.2 காலேஜ்ல இவ்வளவுதான் வச்சிருக்கேன். டெய்லி மார்னிங் ஸ்டடிஸ். என் அட்டண்டன்ஸ் பாத்தீங்கன்னா 75 கீழே தான் இருக்கும் எல்லா இயருமே. ஏன்னா காலேஜுக்கே போக மாட்டேன், வீட்டில தான் இருப்பேன். எனக்கு லேப்டாப்ல ஒர்க் பண்றது பிடிக்கும், ப்ரோக்ராமிங், தட்ஸ் இட். அதே மாதிரி பசங்களுக்கு நான் இது ஒண்ணு நான் கண்டிப்பா சொல்லணும்னு நினைச்சேன். எத்தனை பேர் ஐபோன்ஸ் வச்சிருக்கீங்க இங்க? ஆப்பிள் ஐபோன் யாரு எத்தனை பேர் வச்சு? ஜஸ்ட் ஹேண்ட்ஸ் அப். பரவாயில்ல சொல்லலாம், தூக்கலாம். ஐபோன் வச்சுக்கிறது ப்ரௌட் தானே, எல்லாரும் அது மெயினா வாங்குறதே அந்த ப்ரைடுக்கு தானே. ஜஸ்ட் ஹேண்ட்ஸ் அப். ஒருத்தவங்க 2 பேர் அவ்வளவுதான். சரி ஓகே. ஆனா எனக்கு தெரியும் முக்காவாசி பேர் ஐபோன் தான் வச்சிருப்பீங்க. ஏன் ஐபோன் பர்ச்சேஸ் பண்றீங்க? ஒரு பாயிண்ட் நான் கேட்கிறேன். ஐபோன் ஏன் பர்ச்சேஸ் பண்றீங்க கேட்டா செக்யூரிட்டின்றீங்க. ஐபோன்ல இருக்க ஃப்ரண்ட் கேமரா எவ்ரி 5 செகண்ட்ஸ் உங்களை போட்டோ எடுக்குது உங்களுக்கு தெரியுமா? யூடியூப் போங்க, இப்பயே போங்க, யூடியூப் போயிட்டு ஐபோன் அண்டர் இன்ஃப்ராரெட்னு போடுங்க. 5 செகண்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஐபோன் போட்டோஸ் எடுத்துக்கிட்டே தான் இருக்கு. அந்த போட்டோஸ் என்ன பண்ணுதுன்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அது ஒரு மேஜர் மைனஸ் பாயிண்ட். ஓகேங்களா? யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க, முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அதே மாதிரி ஐபோன்ல இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, இது வரைக்கும் ஐபோன் பெரிய பிராண்ட், ஆனா ஏஐன்ற ஒரு கான்செப்ட் வர படிக்கிற பசங்களுக்கு ஐபோன் பேஸ்ட் என்ன கேட்டீங்கன்னா கோ வித் சம் அதர் மொபைல் போன்ஸ் வித் ஏஐ. ஜெமினி ஏஐ, பேசிக் ஏஐ கத்துக்கிறதுக்கு ரொம்ப நல்லது. போங்க சாம்சங் எஸ் சீரிஸ்ல எல்லாத்துலயுமே ஏஐ வந்து. OnePlus போங்க, கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருக்க ஏஐ வச்சு படிக்க கத்துக்கோங்க. நீங்க ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணும்போது ஏஐ ஹெல்ப் பண்ணும். இதை இப்படி டைப் பண்ணுங்கன்னு சொல்லி தரும். அதுவே பெரிய நாலேஜ் தானே நம்மளுக்கு. ஐபோன் தரவே தராது. அப்படியே எடுத்து காப்பி பேஸ்ட் முடிஞ்சிச்சு. ஐபோன் கேமரா குவாலிட்டி நல்லதுன்றாங்க, அதுலயும் பிசினஸ் மேன்ஸ் ஹெல்ப் பண்றாங்க. என்னன்னா ஐபோன் 15ல ஒரு கேமரா, 15 பிளஸ்லயும் அதே கேமரா, ப்ரோ மேக்ஸ்ல மட்டும் வேற கேமரா, இந்த மாதிரி சேஞ்ச் பண்றாங்க. ஏஐ ஃபீச்சர் ஒண்ணு கூட ஏஐன்றாங்களே தவிர கம்ப்யூட்டர் விஷன் தான், நோ ஏஐ ஃபீச்சர். அதனால இதோட முடிச்சுக்கிறேன். நீங்க வந்து ஏஐ கீவேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் மேஜரா படிச்சுக்கோங்க. எந்த ஸ்டாண்டர்ட் படிச்சாலும் சரி ஏஐனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அந்த இடத்துல டிஎல்னா என்ன, டீப் லேர்னிங், எம்எல்னா என்ன, மிஷின் லேர்னிங், மதர் ஆஃப் ஏஐ, இது எல்லாமே மதர் அண்ட் ஃபாதர் ஆஃப் ஏஐ. அந்த மாதிரி கான்செப்ட் வச்சுட்டு படிச்சீங்கன்னா கண்டிப்பா ஃபியூச்சர்ல மோர் தென் 2 lakhs salary பர் மந்த், நான் சொல்றேன் எல்பிஏ பர் இயர்லாம் பர் மந்த் ஷியூரா கேரண்டி. நாங்களாம் ப்ராஜெக்ட் வைஸ் அந்த சேலரி வாங்குறோம். அதுதான் பர் வீக்லயே கிடைச்சிருது. ப்ராஜெக்ட் வைஸ் நான் ஒரு வீக்ல முடிச்சிருவேன். அந்த சேலரி முடிஞ்சிருச்சுல, 6 மாசம் என் சேலரி கிடைச்சிச்சு எனக்கு. ஆனா 6 மாசம் கழிச்சு ப்ராஜெக்ட் கொடுத்துருவோம். போதுமே, 10 ஐபோன் மேல வாங்கலாமே, போதாதா? அவ்வளவுதான், தட்ஸ் த கான்செப்ட். ஓகே, யாருக்காச்சும் எதனா டவுட்ஸ் இருந்தா பிகே ரெயின் டெக்னாலஜிஸ்னு யூடியூப்ல சர்ச் பண்ணீங்கன்னா வரும். ஓகே, நம்பர் வேணா நோட் பண்ணிக்கோங்க. எனி டவுட்ஸ் கேட்கலாம். அப்படி கொஸ்டின்ஸ் ட்ரைன் பண்ண முடியல ஜஸ்ட் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நாங்களும் அதுவும் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஸ்டின்ஸ் அனுப்பிச்சிருவோம், அவ்வளவுதான்.
உங்களோட சிலபஸ் ஆமா ப்ரீ கோர்ஸ் 25th ஒரு ஏஐ பத்தின கோர்ஸ் இப்ப சொன்னது எல்லாமே லைவா உங்க லேப்டாப்ல ரன் பண்ணி காமிக்கிற மாதிரி ஒரு ஃப்ரீ கோர்ஸ் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பிடிச்சிருந்தா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாம் ஃப்ரீ கோர்ஸ்ல எனக்கு ஓகே சார் இதுலயே நிறைய புரிஞ்சிச்சு நான் போய் படிக்க போறேன் வீட்டுலனா நீங்களும் போய் படிக்கலாம். கண்டிப்பா நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 9 நானும் படிச்சேன் அப்படின்றது என்னைக்குமே இருக்கக்கூடாது. நான் வந்து டிஃப்ரெண்டா இருந்தேன், அதுதான் முக்கியம். ஸோ ஸ்டடி ஆன் தட் வே. ஆல் தி பெஸ்ட். 25th வந்து ஃப்ரீ கிளாஸ். ஜஸ்ட் வாட்ஸ்அப்ல உங்க நேம் ஒரு ஹாய் மெசேஜ் போட்டுட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு URL சென்ட் பண்றேன். ஜஸ்ட் அந்த URL கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வாட்ஸ்அப் குரூப் ஒன்னு இருக்கும். அதுல வந்து 10th லெவல் 12th JEE UPSC TNPSC கூட மெட்டீரியல்ஸ் AI மெட்டீரியல்ஸ் நான் 1ஆம் தேதியில இருந்து ஷேர் பண்ணுவேன். மிஸ் பண்ணீங்கன்னா 1ஆம் தேதிக்கு அப்புறம் கிடைக்காது. மேபி யூ கேன் பிகம் IAS ஆஃபீஸரா இந்த குரூப்ல இருக்கலாம். ஒரு 10 IAS ஆஃபீஸர்ஸ், ஃபாதர்ஸ், மதர்ஸ், உங்க சன்ஸ் கூட நெக்ஸ்ட் IPS கூட ஆகலாம். ஸோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க. அவங்களுக்குள்ள என்ன திறமை இருக்கு ஜஸ்ட் ஒரு ட்ரிகர் கொடுத்து பாருங்களேன், தப்பு கிடையாதுல்ல. அவ்வளவுதான். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ. இன்னும் ஒரு ஆப்ஷன் சொல்லணும்னு மறந்துட்டேன். UPSCல செலக்ட் ஆகுறாங்க பாத்தீங்களா டாப் நாச் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு எல்லாருக்குமே MNC கம்பெனிஸ்ல ஜாப் ஆஃபர் கொடுப்பாங்க. மினிமம் 4 crores per annum ஜாப் கொடுப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா யூ கேன் கோ வித் தட் ஜாப், வேணானா யூ கேன் கோ வித் IPS ஆர் IAS ட்ரீம். ஸோ படிச்சுதான் வேலைக்கு போகணும் கிடையாது. UPSC முடிச்சாலும் 4 crores மினிமம் 4 crores per annumக்கு ஜாப் ரெடி வித் செட்டில்மெண்ட் இன் எனி நேஷன் யூ லைக். இதை செக் பண்ணி பாருங்க, நெட்ல எல்லா ஆஃபர்ஸும் உண்டு. நெட் இருக்கிறப்ப எதுக்கு கேட்டுக்கிட்டு செக் பண்ணுங்க. ஜஸ்ட் யா, தேங்க்யூ கைஸ். Thank you.